வீடுகளில் திருஷ்டி பொம்மை வைப்பதினால் கண்ணேறு படாதா? கண்ணேறு, கண் திருஷ்டி என்று நம் வீட்டில் உள்ளவர்கள் அடிக்கடி சொல்வதை கேட்டு இருக்கிறோம். அப்படியென்றால் என்னவாக இருக்கும் என்று சில நேரம் கேள்விகள் நமக்குள் தோன்றியிருக்கும். இவைகளை விட பெரிய வேலைகள் வந்தவுடன் அதில் மூழ்கி போய்விடுவோம். இது இயற்கையானதுதான். ஆனால் வலுவான எண்ணமிருப்பவர்கள் அதை தேடி கண்டுபிடிக்கும் வரை ஓயமாட்டார்கள். இங்கே வலுவான எண்ணம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியதற்கு காரணம் இருக்கிறது. சின்ன பிள்ளையாக நாம் இருந்தபோது நம்மோடு வேப்ப மரத்தில் ஏறி விளையாடிய நண்பனின் ஞாபகம் திடீரென வரும். அந்த எண்ணம் உதயமாகிய 1-2